பைக் கொண்டு போகுது. இந்த போது பாருங்கள் போயிடுச்சு. ஒரு 100 கிட்ட இருக்குமா உங்களுக்கு தள்ளி வந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே பாருங்க தண்ணி எப்படி வந்துருக்கேன் சொல்லி மழையில் இருந்து வந்துருக்கு. ஒரு 400 கிலோமீட்டரில் போக போகிறேன் சுற்றி சுற்றி அந்த போக எப்படி மழை வந்துருக்கு. இப்போ 20-25 கிலோமீட்டர் அங்கிட்டு மழையில்னு சொன்னாங்க. இப்போ அந்த முன்னுக்கு அந்த கடையில் அவங்களுக்கு கேமராவில் தெரியலான்னு தெரியலங்க. ஸோ சும்மா மழை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேமரா பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 48 கிலோமீட்டர் இருக்காங்க. இங்கேருந்து 48, 48, 47 போட்டுருக்கு. ஸோ என்ன சேவ் பண்ண தெரியல, பார்ப்போம். அப்படியே சாப்பிட்டு அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு காஞ்சி நினைக்கிறேன். இங்கேருந்து போவோம். ஸோ குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு ப்ரோ ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட நான் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 டேஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம பைக்கில் வந்து பெரிய ஒரு செம்ம பைக் ஒன்று போகுது. இந்த போது பாருங்கள் போயிடுச்சு. செம்ம பைக் ஒன்று 20-25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம வீடியோ போட்டு. உங்களுக்கு தெரியும் பிரச்சனை பைக்கில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று, அது டைமண்ட் செயின் கொஞ்சம் பிரச்சனை ஆகி பைக்கை ஒன்று செஞ்சு எல்லாம் செஞ்சு இப்போ அடுத்த ட்ராவல் பிளாக்கில் வந்து தொடங்குகிறோம். அது மாதிரி நம்ம சேனல் பேரை பார்த்துருப்பீங்க. சேனல் பேர் வந்து மாதிரி சிலோன் ரைடர் என்ன சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் வந்து ரைடர், அதாவது ரைடிங் வீடியோ தான் வரும். ஸோ இப்போ நம்ம பைக்கை வந்து பார்த்து அங்கே நிப்பாட்டி நான் கொஞ்சம் தூரத்துலேயே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் வந்துருக்காங்க. நான் நீர்கொழும்புலேருந்து இப்போ வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம ப்ளாக் கொஞ்சம் லேட்டாக கண்டிப்பாக பண்ணுறேன் தானுங்க. ஸோ இந்த பக்கம் வந்துருக்கேன். ஸோ அந்த பக்கம் நான் அந்த அவர் ஒரு மூளை மாதிரி இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே வாகனம் நம்மளுக்குள்ளே அப்படியே வர மாதிரி இருக்குது. ஸோ அதால் கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே பாருங்க தண்ணி எப்படி வந்துருக்கேன் சொல்லி மழையில் இருந்து வந்துருக்கு. ஸோ தண்ணி கிளியராக தான் இருக்குது, பட் குடிக்க இல்லாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வன்லேருந்து வரும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணி இருக்கும். ஸோ அந்த 9 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா செம்ம மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த அங்கே வச்சு இன்ட்ரோ பேசவே முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் அப்படி அந்த பின்னுக்கு இந்த வியூவை பார்த்துருவாங்க அப்படியே. ஸோ இந்த பக்கம் வியூவை பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குங்க அந்த பக்கம் வியூ. ஸோ எனக்கு காட்டு எல்லாம். ஸோ அந்த பக்கம் போய்ட்டு நான் காட்டுறேன் அந்த வியூவை. ஸோ செம்ம மழை பெஞ்சு அந்த மழையில் வந்து எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ அங்கே வச்சு நான் கேமரா எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மழை டைமில் வந்து கோப்ரோவில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகாலைக்கும் கண்டிக்கு இடையில் ஒரு இடத்துல அவ்வளோ அழகான ஒரு ப்ளஸில் வந்து நிற்கிறேன். ஸோ அந்த பக்கம் சோழ நதியில் நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க இந்த இடத்துல. அதாவது கொஞ்சம் இது டூரிஸ்ட்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே தான். ஸோ நிறைய கப்பல்ஸ் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த போவோம். அதே மாதிரி நம்ம சிலோன் ரைடர் வாய்ஸ் சேனலுக்கு புதுசாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. நம்ம போகிற வீடியோஸில் அங்கே அப்படி டக்குன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நீர்கொழும்புலேருந்து வந்த வீடியோ தான். ஸோ நீர்கொழும்புலேருந்து காட்டுவோம் வீடியோவை. ஸோ அங்கேருந்து போட மாட்டேன், கண்டினியூ பண்ணுவேன். கிட்டத்தட்ட கேகாலிலேருந்து தான் இந்த வீடியோ இன்ட்ரோ பேசுகிறேன். பட் நீங்கள் பார்ப்பீங்க நீர்கொழும்புலேருந்து வரதெல்லாம். ஸோ இந்த பக்கம் நிறைய ப்ளஸ் இருக்குது, கோப்ரோ நிறைய வீடியோ ஷூட்டாக இருக்குது. ஸோ வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ நிறைய கொடுக்குறது ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீடியோ தொடர்ந்து வரும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8:30 ஆகுதுங்க. ஸோ மழை எப்படி வந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ நேரம் நேற்று காலையில் நேற்று இரவு கொஞ்சம் மழை பெஞ்சு, காலையில் மழையில் கொஞ்சம் வெயில் வந்துச்சு. இப்போ பாருங்க திரும்பவும் இருட்டிட்டு வருது மழை. ஸோ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டரில் போக போகிறேன் சுற்றி அந்த பக்கம் எப்படி மழை வந்துருக்குங்க. ஸோ இப்போ போயிட்டு அப்படியே ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்கணுங்க. உங்களுக்கு தெரியும் ஃபுல் டைம் பெட்ரோல் அடித்தா நமக்கு அங்கே போகிற வரைக்கும் எப்படியும் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்கொழும்பில் அங்கே இருக்கும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 320-340 கிலோமீட்டர் போகணும். ஸோ கண்ணாடி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நாங்கள் பெட்ரோல்ஸ் இருக்குது. அப்படி இந்த கடல் லைட்டை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். ஸோ இந்த பக்கம் இங்கே ரோட்டில் எடுத்து விட்டால் நான் வந்து முன்னிக்கே அவங்களுக்கு தெரியானது இல்லை. இந்த பக்கம் போலீஸ் நிற்கானுங்க. ஸோ என்கவுண்டர் தான் நமக்கு சுவர். அப்படியே போயிடுவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம டிக்டாக் பேச்சை பார்க்குறவங்களுக்கு. ஸோ நமக்கு எங்கே போனாலும் போலீஸ் நிப்பாட்டி ஒரு ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு தான் அனுப்புவாங்க. பெட்ரோல் அடிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் டைம் பெட்ரோல் இப்போது நம்ம ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 290 ரூபா பக்கம் போதும்னு நினைக்கிறேன் பெட்ரோல் 1 லிட்டர். அந்த மழையை பாருங்கள், மழைக்கு தான் நீங்கள் என்ன செய்ய முடியுது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 தான். ஸோ
11-4 மணி 5 மணி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த வளமையாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெட்ரோல் செல்லாம் அடிப்பேன். பெட்ரோல் இன்றைக்கி வந்து இந்த பெட்ரோல் செல் அடிப்பேன். பைக்கில் கொஞ்சம் கூட பெட்ரோல் இல்லை. ஸோ இங்கே அடிச்சுட்டு போவோங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பெட்ரோல் இருக்குது, நார்மல் பெட்ரோல், சூப்பர் பெட்ரோல் 2 பெட்ரோல். ஸோ நமக்கு சூப்பர் பைக்கில் அந்த நம்ம நார்மல் பெட்ரோல் தான் அடிப்போம். ஸோ 290 ரூபா வரும் நார்மல் பெட்ரோல். சூப்பர் பெட்ரோல் நான் நினைக்கிறேன் 310 ரூபா 320 ரூபா எவ்வளோ நினைக்கிறேன். பெட்ரோல் அடிச்சு எனக்கு மதியம் கிட்டத்தட்ட 340-320 கிலோமீட்டர் போகணும். ஸோ உள்ள ஃபுல் டோன் பெட்ரோல் அடிச்சது அந்த பைக் நிப்பாட்டு, அது நம்ம நிப்பாட்டுறதுக்கு டைம் கிடைக்காது. எப்படியும் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. மழை தாங்க செம்ம மழை வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகணும்னு தெரியல. எப்படி நனைஞ்சு தான் போனால் அது மட்டும் எனக்கு தெரியும். அந்த போகலாம் அவங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம். ஸோ போய் ஆகணும் எப்படியும். அதுக்காக மழைன்ட்டு நம்ம இந்த ரைடை வந்து கேன்சல் பண்ணி மேலே சொன்னால் நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 நாளுக்கு மேலே ஆகிட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக போய் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ப்ளாக் போட்டு. ஸோ எப்படியாவது இந்த ப்ளாக்கத்தோட ஃபுல் டைம் ஆனது ஃபுல் டைம். कैसे धुआं Dedar? कैसे धुआं गैस पे काट दे कैसे 2 लीटर कितना आता है कोई அப்படி 2 பெட்ரோல் அடிச்சு முடியும். ஸோ அந்த பொடியை நம்மளே அந்த சின்ன ஒரு பையன் இருக்க பாருங்கள், நம்மளே பார்த்துருக்கேன். அந்த வீடு போடுறையும் என்ன ஒன்று கேமராவில் பெருசாக மாட்டி வச்சுருக்கானது. ஸோ செம்ம பண்ணால் ஸோ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே என்னடா கேமரா ஹெல்மெட்டுக்கு முன்னுக்கு ஏதோ ஒன்று மாட்டி வச்சுருவாங்க கேமரா மாதிரி செம்மையாக. அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது ஒரு எனர்ஜி ஒன்று வருது நமக்கும். 2 hours later. ஸோ எனக்கு தெரியும் இப்படி தான் மாட்டுவோம்னு சொல்லி அதே மாதிரி மாட்டுங்க பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்கு தண்ணி. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30-10 மணிக்குள்ளே ஆகுது. ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. ஸோ நான் ரொம்ப நான் பார்த்து இருந்தேன். ஸோ மழை விடுற மாதிரில இங்கே இந்த ரைடு தொடங்கி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. ஸோ நம்ம ஊர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும்போது மழையே இல்லையாங்க. ஸோ கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் கிட்ட மழை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் போய் தான் பார்க்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜக்கெட் கூட எதுவும் போடலைங்க, கை க்ளோஸ் கூட போடலன்னு சொன்னால் ஜக்கெட் கை க்ளோஸ் எல்லாம் இப்போதைக்கு எனக்கு போகிறதுக்கு டைமும் இல்லை. ஸோ செம்ம டைம் போயிட்டுருக்கு. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. நனைஞ்சு அங்கே போயிருக்கு. கேமரா நல்லா நனைஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் சேர்ந்தோம்னா போதும். பாருங்கள் எப்பா ஒரு ஹவர் கிட்டத்தட்ட மழை பெய்யுது பாருங்கள். ஒரு ஹவருக்கு இந்த வெள்ளம் வந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சு சொன்னால் அந்த ஏரியா அப்படியே தாண்டுங்க. அப்படி தான் இருக்குது. அப்படியே போய் சேர்ந்தோம்னா போதும். இன்னொரு 320 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போகணும். ஸோ பாப்பா என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஸோ அப்படியே போய் சேர்ந்தோம்னா போதுங்க. ஸோ செம்ம மழைங்க. கேமராவில் எப்படி வீடியோ ஷூட் பண்ணி நான் படுதான்னு தெரியல. ஸோ மைக்குள்ளே இருக்கிற ஒரு காரணத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியும் நான் பேசுகிற தெரியும் அவ்வளோங்க நினைக்கிறேன். கேமராவில் கொஞ்சம் வீடியோ தெரியாது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் மழை பெய்யும். ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் கோல் எடுத்து கேட்டேன். ஸோ அந்த பக்கம் மழை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இந்த ஒரு 20-25 கிலோமீட்டர் அங்கிட்டு மழை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த முன்னுக்கு அந்த கடையில் அவங்களுக்கு கேமராவில் தெரியலங்க. ஸோ சும்மா மழை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேமராவில் பட்டுச்சுன்னா ஓகே, இல்லாட்டி தெரியல என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ செம்ம மழைங்க, செம்மையாக நடுங்க. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த வீடியோ திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். செம்ம மழைங்க. ஐயோ ஸோ இப்படியே போய் சேர்ந்துன்னா ஓகே தாங்க. ஸோ இந்த மழை டைமில் ரைடு ஒன்று வேணுமான்னு யோசித்தேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடலைங்க. அதுவே ஒரு கவலை எனக்கு. ஸோ அங்கே நீங்கள் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. எந்த ஒரு மழை என்ற ஒரு இதே இல்லை, மழை பெஞ்சது இடமே இல்லை. ஸோ இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை சாரல் மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் அப்படியே ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருந்து ப்ரோ கொஞ்சம் கூட மழை இல்லைங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏரியா. தம்பி பேர் 2 பாருங்கள் ஹெல்மெட் தான் எப்படி போயிட்டு. ஸோ நம்மளை தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வந்தாங்க. என்னடா இது பெரிய பைக்குன்னு சொன்ன ஹெட்லைட்டு போட்டு தான் போயிட்டுருக்கேன். கேமராவில் கொஞ்சம் தண்ணி போயிடல. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூவான மழையும் வெயிலும் மாறி போயிட்டுருக்கேன். ஸோ
ஸோ உங்கள் பாருங்க அந்த பக்கம் இருட்டி வந்துருக்குங்க, செம்மையாக மழை உண்டு. திரும்பவும் மழை பெய்ய போகுது தெரியல. ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு 310 கிலோமீட்டர் போகணும், ஒரு 10-12 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்துட்டு பண்ணேன், எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்க, எல்லாம் ஒரே இடமா இருக்குது. ஸோ எத்தனை கிலோமீட்டர் வந்தீங்கன்னு தெரியல. ஸோ கேமரா கொஞ்சம் அங்கிட்டு விலகுதுங்க. ஸோ இப்படியே போய் சேர்ந்தேன்னா போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம இது எந்த ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ விடாது, அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரைட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரும், அப்போ சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ டைப் பண்ண ஃபோன் கூட அடிக்காமல் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பாப்பா எனக்கு அங்கே பாரு அந்த பொண்ணு செம்ம மழை பெஞ்சிடுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த பாவம் போகுது தெரியுங்க, ஒரு இடத்துல அப்படியே ஒரு எல்லாமே ஒரே இடத்துல கூடி அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஒரு உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் சரி காட்டுறேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ சும்மா அழகாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோவில் எப்படியும் வரான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எடிட் பண்ணுற 20 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும். ஸோ அதால் எடிட் பண்ணி அடுத்த வீடியோவில் போட்டுருவேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு வீடியோ இவ்வளோ ஒரு ட்ரை பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு போடுறோம்னு சொல்லி. கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் போட்டு தெரியுது. இது கிட்டத்தட்ட என்ன போட்டிருக்கு, குருநாகல் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 48 கிலோமீட்டர் இருக்காங்க. இங்கேருந்து 48 போட்டிருக்கு. ஸோ முன்னுக்கு ஒரு ரவுண்டு போட்டிங்க, நிறைய பேர் இருக்காங்க. ரவுண்டு போட்டால் ரயில்வே கிரவுண்ட் இருக்குங்க. ஸோ உள்ளே கூட்டு போயிடுவோமா, ரயில்வே கேட்டா என்னென்னு தெரியல, இருங்க பார்ப்பேன் என்னென்னு. ஸோ ரயில்வே கேட்லாம் நினைக்கிறேன், வாகனம் இவ்வளோ ஸ்லோ ஆகாது, வாகனம்லாம் நம்ம பைக்கில் தாங்க போகிறோம். உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீரூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்ம இருக்கிற இடத்துலையே ஒரு ரயிலில் கேட்டீங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கார், 20 நிமிஷத்துக்கு ஒரு கார், ஒரு ரெயின் சத்தம் கேட்டுங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நிற்பாங்க, என்ன ரெயின் போகிறது அப்படி இந்த இடத்துல இந்த வியூவை பார்க்கலாம். சரி நம்ம பேக் கொண்டு வச்சுருங்க முன்னுக்கு. ஸோ அதில் கொஞ்சம் சாமான் இருக்குது, நமக்கு அது விழுந்துருமான்னு தெரியல. ஸோ முன்னுக்கு பாருங்கள், தம்பி பையன் நம்மளை தான் பார்த்துருக்கான், அப்படியே பார்த்துருக்கான். என்னடா இவன் முன்னுக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்கேன். ரெயினிங்கே இருந்து போயிட்டுங்க. ஸோ இங்கேருந்து போயிடுவாங்க அப்படியே. ரெயினுக்கு வெளியிலேருந்து எனக்குலாம் ஹுட் போர்டில் இருந்து போகிறதுக்கு செம்ம பயங்கர ரெயினில். ஸோ ஏதாச்சும் ஒரு குழுக்கும் கீழே விழுந்துருவான்னு சொல்லி ஸோ இப்படி லெஃப்ட் பக்கம் போகிறோன்னு சொன்னால் குருநாள் இங்கேருந்து ஒரு 47-46 கிலோமீட்டருக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னுக்கு பாருங்கள், வேனை வச்சுட்டு எல்லா பக்கம் சிக்னலை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சிக்னல் போடுறாரு, இந்த வேன்கார் இந்த பக்கம் சிக்னல் போடுறாரு. ஸோ எந்த பக்கம் போகிறது நம்ம ஸோ ஸ்லோவாக போவோம். அங்கே பாருங்கள் அந்த முன்னே இருந்துட்டு வேனோட வச்சுட்டு குறுக்கால் ஒரு ஆள் போயிட்டுருக்காரு. ஸோ இந்த கொழும்பு பக்கம்லாம் வாகனம் ஓடும்போது பார்த்து ஓடுங்க. அது மாதிரி முக்கியமாக வந்து ஹெல்மெட்டை போடுவாங்க. ஸோ கிளிகத்துற சத்தம்லாம் கேட்குது. ஸோ அந்த பக்கம் டிராஃபிக்கை தாண்டி குருநாள் ரோடுக்கு வந்துருங்க. ஸோ இதில் இந்த அவங்க முன்னும் தெரியும் இல்லை, சின்ன ரோடு தெரியுங்க. அந்த ரோடால் நம்ம போகணுதோ, இந்த ரோடு தாங்க. ஸோ இந்த ரோட்டை தான் போகணும் குருநாளுக்கு. சின்ன ஒரு கூகுள் மேப்பை தான் பார்த்து போனேன். வளமையாகவே இந்த ரோட்டில் நான் போவேன், உங்களுக்கு தெரியும், டக்குன்னு போயிடலாம் இந்த ரோட்டால். அது கூகுள் மேப்பை நம்பி போனால் அப்படி எங்கேயாச்சும் கொண்டு பட் தெரியும். பட் இந்த ரோட்டை அப்படி நான் இதுக்கு மேலே ஒரு போய்க்காந்தாலும் நம்பி போகலாம் இந்த ரோட்டை. ஸோ அப்படி இந்த ரோட்டை ஸோ சின்ன ரோடு தாங்க, நம்ம ஊருக்குள்ள ஓடுற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஆனால் சுற்றி செம்ம வியூவாக இருக்கும் பார்க்குறது. அவ்வளோ இந்த ரோட்டை பாருங்கள், போகும்போது தெரியும் சின்ன ரோட்டுங்க. ஸோ இந்த ரோடெல்லாம் பஸ் போகிறது அப்படிங்காச்சு தான் நம்ம பைக்கில் அப்படியே பைக்கிலெலாம் போகிறதுக்கு செம்ம ரூட் தான். உண்மையாக டக்குன்னு போயிடலாம். நான் உள் ரூட் சின்ன ரோட்டுகளை விட்டு போனால் வாகனம் நெரிசல் நிற்காது, டிராஃபிக்கும் இருக்காது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்படிங்கிறத. வாகனம் மீதா ரோட்டில் வாகனம் போகும்போது எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கிட்ட அப்படின்னு சம்படிங்கிட்டு வென் கூட இருக்குது. கொஞ்சம் ஒரு வாகனம் 2 வாகனம் நமக்கு விளங்கி டக்குண்டு. இந்த ரோட்டை பார்க்கும்போது தெரியும் எப்படி இருப்பாருங்க. எல்லா மரம் செடியும் கொடியும் வாங்கி சரிங்க அந்த பக்கம் போயிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும். ஃபுல்லாக பார்த்தும்போது செம்ம மழைங்க, நனையில நல்ல வேலை. ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு வியூ தெரியுதான்னு தெரியல. ஸோ போகும்போது அப்படி வியூ தெரிஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த பக்கம் அந்த நான் போன தடவை பார்த்துருப்பீங்க, அந்த வாகனங்களை கழுவி கொடுப்பாங்க அந்த இடத்துல. செம்ம பிளஸிங் ஆனால் உண்மையிலே எவ்வளோ ஆளாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்படியே பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குப்பா. இந்த வியூவை பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க. ஸோ செம்ம வியூ இடத்துல இருந்து செம்ம ஒரு வியூ ஒன்று பார்த்தேன், அழகான ஒரு வியூவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு சரியாக காட்ட முடிஞ்சான்னு தெரியல. ஸோ நான் வீடியோவை பார்த்து எடிட் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது எப்படி அந்த வியூ வந்துச்சு. இந்த இடத்துல நான் போன தரம் பைக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு. அந்த 300 ரூபா கொடுத்தா ஃபுல்லாக பைக்கை வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்குலாம் இந்த சோளம் பாருங்கள், சோளம் இந்த பக்கம் நிறைய சின்ன கடைகள் இருக்குது. சோளம் அப்படி சுட்டு இந்த இடத்த பாருங்கள், பெரிய ஒரு வரல் ஒன்று மாதிரி ஒன்று போட்டு
சோளனை வச்சுருக்காங்க. போய் பார்த்தாலும் நல்லதான் சாப்பிடுவோம்னு தோணுது. எல்லா பக்கம் சோளம் அடிக்கிற வெயிலுக்கு மழைக்கும் சேர்த்து சோளம் சாப்பிட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோன்னு வாங்கி சாப்பிட்டு போவோம். ஏன்னா பசி காலையில் ஒன்றுமே சாப்பிடல. டைம் ஒரு 12 மணிக்குள்ளே ஆயிடுச்சு. ஏன்னா டக்குன்னு வந்துடும் நம்ம கிட்டத்தட்ட இப்போதைக்கு. குருநாகல்லாம் கேகாலையான்னு சரியாக தெரியல. கேகாலில் நிற்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி போவாங்க. திரும்பி போயிட்டு அந்த சோழன் பெரிய வரலை போட்டு அவிக்கிறாங்க. அதை போயிட்டு பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல. ஸோ பெரிய ஒரு வரலைங்க நினைக்கிறேன். ஒரு 200-300 சோழன் உண்டா போட்டேன். ஏன்னா இந்த ரோட்டால் நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேராக போகிற ரோடு வந்து நூரெலியா, கண்டி. இப்போ நான் போகிறது ஒரு ரோடு வந்து அப்படி கேண்டிக்கு போகணும். இப்போ இப்படியே போகிறத பார்த்தீங்கன்னா நூரெலி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நூரெலியா சீசனுங்க. நிறைய வாங்கணும். உங்களை பார்க்கும்போது நீங்கள் கப்பல்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ நிப்பாட்டு சோழன் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட எனக்கு கொஞ்சம் பசி செம்ம பசி அடிக்குது எனக்கு. ஏன்னா காலையில் ஒன்றுமே சாப்பிடலங்க. மழையில் நனைஞ்சு துவஞ்சி வந்தது. முன்னும் பாருங்கள் இப்படி நிற்காங்க 2 பேரும் ஒவ்வொரு போஸ் கொடுத்துட்டு. ஸோ இங்கேயே வச்சுருக்கேன். வரான் போயிட்டு சாப்பிடுவோமா இங்கே. பெரிய பானையில் எப்படி போட்டுருந்தீங்க. ஒரு 100 கிட்ட இருக்குமா உங்களுக்கு. ஸோ ஒரு பானை ஃபுல்லாக அப்படியே போட்டு விட்டுருக்காங்க. ஸோ வந்து வாங்கினதில் சாப்பிட்றதுக்கு. ஸோ காலையில் எதுவுமே சாப்பிடலை. ஸோ காலையில் எதுவுமே சாப்பிடலைங்க. இப்போ தான் ஒரு சோழன் வாங்கி இங்கேருந்து சாப்பிட்டு போவோம். ஸோ அந்த இடத்துல அப்படியே போட்டு விட்டு பெரிய சட்டியில் ஒரு 200க்கு மேலே இருக்கும் அதுக்குள்ளே மட்டும் ஸோ போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து சாப்பிட்டு போவோங்க. செம்ம வியூங்க இந்த இடத்துல. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ செம்மையாக நனைஞ்சிட்டேங்க. உடுப்பெல்லாம் செம்மையாக நனைஞ்சிது. ஸோ என்ன சேவ் பண்ண தெரியல. பார்ப்போம். அப்படியே சாப்பிட்டு அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு காஞ்சி நினைக்கிறேன். இங்கேருந்து போவோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம பூமை இங்கே வந்து நிப்பாட்டேன். ஸோ பைக்கை இங்கே நிப்பாட்டு. ஸோ அந்த இடத்துல வாங்கிட்டு இங்கே சாப்பிட்டு இங்கே இவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த அப்படியே இடத்துல வாரவங்க அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போயும் கொஞ்சம் மழையும் கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு மாதிரி தான் இருக்குது. மழை பெய்கிற மாதிரி. ஸோ இப்போதைக்கு மழை பெய்யாது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சரியாக சொல்ல தெரியல. ஒரு 5-6 ஹவர் சரி போவோம். நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இருந்து போவாங்க. காற்று சும்மா கூலாக இருக்குது. அடிக்கிற காற்றுக்கு சோளம் டேஸ்ட்டாக இருக்குது. பட் உப்பு தான் கொஞ்சம் இல்லை. வீட்டில் நான் செம்மையாக வீடு மாதிரி இருக்காது. பட் இந்த லொக்கேஷன் அடிக்க குளிருக்கும் பரவாயில்லை டேஸ்ட்டு.